பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரின்னு எழுதிருக்கீங்களே, இந்த மாதிரியான கற்பனைக்கு என்ன ஆதாரம் இருக்கு? இது கற்பனை இல்ல, நிஜம்னு காட்டுறதுக்கு உலகத்துல ஒரே சாட்சி தான் இருக்கு. அது மண்ணுக்குள்ள பதிஞ்சு போன வீரக்கல்லு. அந்த கல்லுல அவனோட உருவத்தை செதுக்கியிருக்காங்கன்னா அவன் எதையோ பெருசா சாதிச்சிருக்கணும். கேஜிஎஃப்ல கிடைக்கிற தங்கத்துக்கு எப்பவுமே பெரிய விலை இருக்கு. ஆனா அது எடுக்கிற கைகளுக்கு பின்னால பெரிய சரித்திரமே இருக்கு. விதியோட விளையாட்டுல அன்னைக்கு ராத்திரி 2 சம்பவங்கள் நடந்துச்சு. தங்க சுரங்கமும் பிறந்துச்சு, அவனும் பிறந்தான். பான்சிங் தோனி, வாழ்த்துக்கள், உங்களுக்கு பையன் பிறந்திருக்கான். சின்ன வயசுல பிராண்ட் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டான். பிராண்டா? ஒரு சம்பவம் சொல்றேன் கேளு. ஒரு வாட்டி பப்ல அட்டாக் ஆச்சு. ஒரு 20 பேர் கன்னோட. நம்ம இத்தனை பேர் இருக்கோம், கையில கண்ணு வராது. அவன் கையில வந்திருக்கான். என்ன வைப்புற? நம்ம இத்தனை பேர் இருந்தாலும் நம்ம கையில கண்ணு இருந்தாலும் ஒத்தியா வந்துருக்கான். பின்ன பயம் இருக்காதா? மே ஐ கம்? கதையில முன்னாடி போயிட்டீங்க. எவ்வளவு முன்னாடி? ரொம்ப முன்னாடி போயிட்டீங்க. டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. இப்ப கருடனை சாகடிக்கலைன்னா நாமெல்லாம் கண்டிப்பா செத்துருவோம். அப்படின்னா அங்க போவீங்களா? அந்த இடத்துக்கா? யார அடிக்கிறதுக்காக என்ன கூப்பிட்டீங்களோ அவன் அடிக்காம திரும்பி போக மாட்டேன். அந்த இடம் எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அங்கேயே போய் அவனை தூக்குறேன். என்ன சொன்ன? தெளிவா சொல்லு. கருடனை ராக்கி கொண்டுட்டா. இது வெறும் முதல் அத்தியாயம் தான். கதை இனிமே தான் ஆரம்பிக்க போகுது. கேஜிஎஃப்ல கருடன் செத்ததுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு? கேஜிஎஃப்ல கருடன் செத்துட்டாங்கிற ஒரு விஷயத்தை தவிர வெளி உலகத்துக்கு வேற எதுவும் தெரியல. ஆனா மறுநாள் ரொம்ப முக்கியமான முடிவு எடுக்க போற பாலியில இனிமே நம்ம தொடர்ந்து ஜெயிக்கணும்னா சில மாற்றங்களை கொண்டு வந்தாகணும். நம்ம 2011 வேர்ல்ட் கப்பையும் மனசுல வச்சுக்கிட்டு செயல்படணும். இந்த தைரியம் இல்லாத ஜனங்களை வச்சுக்கிட்டு இவனால என்ன பண்ண முடியும்? ஆமா சார், நீங்க சொன்ன மாதிரி எங்களுக்கு தைரியம் இருந்ததில்ல, நம்பிக்கை இருந்ததில்ல, சக்தியே இருந்ததில்ல. அப்ப குறுக்க நின்றுட்டு ஒருத்தன் அந்த மாரியாத்தா முன்னாடி தலையை சீவினால. அவன் செத்த அன்னைக்கு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் சாவு மேல நாங்க குறியாட்ட போட்டோம். அவன் சக்தி வீசின வேகத்துல ஒரு புயலே உருவாகிச்சு சார். அந்த புயல் நராட்சியில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் உசுர கொடுத்துச்சு. உங்களுக்கு ஒரு யோசனை சொல்றேன், நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார். Hi, I am Jimmy Carter. I am the CEO of Delver Steel, Texas. I am also CEO. Which one? India. துபாய்க்கு போனது 2 காரணத்துக்காக. இன்னொரு காரணம் என்ன? அவன் நிறைய பணம் எடுத்துட்டு போயிருந்தான்ல. Then what was it for? Kalas Nikala! This is Captain Surya Pratap, commanding officer of INS Indrajit, doing training drills in the Indian Ocean. I repeat, we are waiting for your final orders for the strike, madam. Rocky is not responding to the warnings, Major. The US Navy and Indonesian Navy are closing in. We are waiting for your orders. Do it. அன்னைக்கு 2 சம்பவம் நடந்தது. அந்த இடமும் அழிஞ்சது. அவனும். அம்மா, இந்த உலகத்துல இருக்க எல்லா தங்கத்தையும் உனக்கே தரமா. வீர வீர மின்னல் வாழ்வீசும் கரிகாலா.
Whether it's next year or in 5 years' time, we don't really know.